சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நிலக்கரி மோசடியினால் அரசிற்கு நட்டமில்லை. 915 கோடி ரூபாய் நிதியை தடுத்து வைத்துள்ளதாக கூறும் விமல். குமாரஜி குடியின் பதவி விலகல் தாமதமானது என்கிறார் நாமல். ஜனாதிபதியே முழு பொறுப்பும் என தெரிவிப்பு. மதுபானத்திற்காக தாயை கொலை செய்த மகன், மட்டக்களப்பில் சம்பவம். பெண்ணின் தலைமுடியை வெட்டி தாக்குதல், ராகமையில் 5 கைது. திமுகவிற்கு ஆதரவாக ராகுல் காந்தி பரப்புரை, தமிழகத்தில் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம். ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக திறந்த ஈரான், ராணுவ கப்பல்களுக்கு விதிக்கப்பட்ட தடை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டமையினால் ஏற்பட்டுள்ள நட்டம் அரசாங்கத்திற்கோ அல்லது மக்களுக்கோ அல்ல என்று ஸ்ரீலங்கா போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகராட்சி அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். மாறாக விநியோக நிறுவனத்திற்கே நட்டம் ஏற்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் குமாரஜி குடியின் பதவி விலகல் தொடர்பாக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று மாலை நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கூறியுள்ளார். இலங்கைக்கு தரமற்ற நிலக்கரியை இறக்குமதி செய்த நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய சுமார் 915 கோடி ரூபாய் நிதியையும் எரிசக்தி அமைச்சு தற்போது தடுத்து வைத்துள்ளதாக அமைச்சர் விமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். தரம் குறைந்த நிலக்கரி காரணமாக 800 கோடி ரூபாய் நட்டம் ஏற்படலாம் என கணக்கிடப்பட்டுள்ள போதிலும் அரசாங்கம் அந்த நிறுவனத்திற்கு சொந்தமான 915 கோடி ரூபாவை தன்வசம் வைத்துள்ளது என்றும் கூறியுள்ளார். இந்த நட்டம் மின்சார கட்டணத்தில் சேர்க்கப்பட மாட்டாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ள நிலையில் குறித்த நிறுவனத்துடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி 415 கோடி ரூபாய் பெறுமதியான செயல்திறன் பிணைமுறை அரசாங்கத்திடம் உள்ளது என தெரிவித்துள்ளார். அத்துடன் 3 கப்பல்களுக்கான கொடுப்பனவுகளில் சுமார் 500 கோடி ரூபாய் இதுவரை வழங்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் விமல் ரட்நாயக்க கூறியுள்ளார். இதேவேளை நிலக்கரி கொள்வனவு குறித்து விசாரணை நடத்த நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி ஆணைக்குழுவில் நிலக்கரி தொடர்பான ஊழல்கள் குறித்து எவரேனும் தகவல் அறிந்திருந்தால் அதனை வழங்க முடியும் என ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் விஜய் கேரத் கொழும்பில் நேற்று மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார். நிலக்கரி இறக்குமதியின் போது எந்த ஊழலும் நடைபெறவில்லை என்றும் இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி தரம் குறைந்த மட்டத்தில் இருந்ததை ஏற்றுக்கொள்வதாகவும் அமைச்சர் விஜய் கேரத் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் நிலக்கரி கொள்முதல் மற்றும் விநியோகத்தின் போது இடம்பெற்றதாக சந்தேகிக்கப்படும் நிதி முறைகேடுகள் குறித்து முழுமையான மற்றும் வெளிப்படையான விசாரணையை நடத்துவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் இங்கு வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் எரிசக்தி அமைச்சர் குமாரஜி கொடி மிகவும் தாமதமாக பதவி விலகியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அமைச்சரின் பதவி விலகலினால் நாட்டிற்கு ஏற்பட்ட நட்டம் சரியாகுமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஸ்ரீலங்கா முன்னாள் அமைச்சர் குமாரஜி கொடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து நாடாளுமன்றம் ஒரு நாள் முழுவதும் விவாதித்த போதிலும் தேசிய மக்கள் சக்தியின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதற்கு எதிராக வாக்களித்ததன் மூலம் ஊழல் குற்றச்சாட்டுகளை புறக்கணித்து அமைச்சருக்கு ஆதரவளித்ததாக நாமல் ராஜபக்ஷ கூறினார். சர்ச்சைக்குரிய நிலக்கரி கொள்முதல் செயல்முறையால் நாட்டிற்கு ஏற்கனவே மில்லியன் கணக்கில் நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த பதவி விலகல் ஏற்பட்ட நிதி இழப்புகளை சரி செய்யுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இறுதியில் இந்த மாபெரும் மோசடியின் சுமையை மக்கள் மீது சுமத்துவதாக கூறிய அவர் நட்டம் எவ்வாறு சரி செய்யப்படும் என்பது இன்னும் தெளிவாகவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய அவரை ஜனாதிபதி முக்கிய அமைச்சு பதவியை வழங்கியதாக நாமல் சாடியுள்ளார். குமாரஜி கொடிக்கு எதிராக விசாரணைகள் தொடங்கப்பட்ட பின்னரும் ஜனாதிபதி அவரை பாதுகாத்து வந்ததாகவும் நிலக்கரி ஊழலுக்கும் அது பொதுமக்கள் மீது ஏற்படுத்திய தாக்கத்திற்கு நாட்டு தலைவரே நேரடி பொறுப்பு என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார்.
ஸ்ரீலங்கா எரிசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க ஹேமபால பதவி விலகிய நிலையில் புதிய செயலாளராக GMRD அபெஞ்ச் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான நியமன கடிதத்தினை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்கவினால் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து அவரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. நிதி மற்றும் பொருளாதார விவகாரங்களுக்கான ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளராக கடமையாற்றிய நிலையில் நியமிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா விவசாய அமைச்சர் லால்காந்தவின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்து விசாரணை நடத்துமாறு கோரி இளஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வைத்திய மற்றும் குடிசார் உரிமைகளுக்கான வைத்திய சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவவினால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அமைச்சர் KD லால்காந்த் 2024 மற்றும் 2025 ஆண்டுகளுக்கு அமைவாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி சமர்ப்பித்த சொத்து விவர அறிக்கை தற்போது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது. தனக்கு 6.7 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய அசையா சொத்துக்கள் உள்ளதாக அமைச்சர் தனது சொத்து விவர அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். எனினும் சில வருடங்களுக்கு முன்னர் தனது செலவுகளை கூட ஈடுகட்டுவது கடினம் என அவர் தெரிவித்திருந்த கருத்திற்கு இடையில் காணப்படும் முரண்பாடுகளை கருத்தில் கொண்டு இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்டு பாதாள உலகக்குழு தலைவரான கரந்தனிய சுத்தாவின் சகோதரர் கரந்தனிய ராஜு இலங்கைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். இந்தியாவிலிருந்து வேறு நாட்டுக்கு தப்பிச் செல்ல முயன்ற போது பாதுகாப்பு பிரிவினரால் கரந்தனிய ராஜு கைது செய்யப்பட்டிருந்தார். இதனையடுத்து ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட குழுவினர் நேற்றிரவு அவரை இலங்கைக்கு அழைத்து சென்றுள்ளனர். கொலை சம்பவங்கள் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட குற்ற செயல்கள் தொடர்பில் தேடப்பட்டு வந்த நிலையிலேயே அவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் நாட்டிற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ள அவரிடம் தடுத்து வைத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. கொழும்பு ராகமை பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றினுள் வைத்து பெண்ணொருவரின் தலைமுடியை வெட்டி அவரை துன்புறுத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் உள்ளிட்ட 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். ராகம பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் சிறிய பொருட்களை திருடிய குற்றச்சாட்டில் பெண்ணொருவரின் தலைமுடியை வெட்டும் காணொளி சமூக வலைதளங்களில் பரவியது. இந்த காணொளி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்த ராகமை காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் வாக்குமூலம் பெற்ற பின்னர் அவரை வைத்திய பரிசோதனைக்காக ராகமை போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் ராகமை பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய பிரதான சந்தேக நபரான பெண் மற்றும் 20, 21, 22, 23 வயதுடைய ராஜாங்கனை, கடவத்தை, ராகமை மற்றும் திருகோணமலை, சீனக்குடா ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று வெலிசர நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். மதுபானம் அருந்த 1000 ரூபாய் வழங்காத தாயை தள்ளி வீழ்த்தியதில் தாயொருவர் உயிரிழந்த சம்பவம் மட்டக்களப்பில் இடம்பெற்றுள்ளது. இதனையடுத்து கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 19 வயதுடைய மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு பழைய சந்தை வீதி சித்தாண்டி 4ஆம் பிரிவைச் சேர்ந்த 42 வயதுடைய குமாரசாமி வசந்தா என்பவரே மகன் தள்ளி வீழ்த்தியதில் உயிரிழந்துள்ளார். குறித்த பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்று மாலை 19 வயதுடைய மகன் தனது தாயாரிடம் மதுபானம் அருந்துவதற்கு 1000 ரூபாய் தருமாறு கேட்டுள்ளார். எனினும் தாயார் தன்னிடம் பணம் இல்லை என தெரிவித்த நிலையில் கோபமடைந்த மகன் தாயாரை பிடித்து தள்ளியதை அடுத்து அவர் தரையில் வீழ்ந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து தாக்குதலை நடாத்திய இளைஞன் அங்கிருந்து தப்பிச் சென்ற நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை சந்திவெளி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டு பகுதியில் 4 வீடுகள் மீது தாக்குதல் மேற்கொண்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் நபரொருவரால் 4 வீடுகள் மீது சரமாரியான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த நபர் வீட்டின் உடைமைகள், கண்ணாடி, தளபாடங்களை அடித்து சேதப்படுத்தியிருந்தார்.
குறித்த நபர் அந்த பகுதியில் பல நாட்களாக குடும்பங்களை அச்சுறுத்தி வருவதாகவும் அருகில் வசிக்கும் குடும்பங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை தோன்றியுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் மருதங்கேணி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர். இதன் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்டு மருதங்கேணி காவல்துறையினர் சந்தேக நபரை நேற்று கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபரை விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இன்று தமிழகம் செல்லவுள்ளார். இங்கு காங்கிரஸ் மற்றும் திமுக தலைவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பொன்னேரி, சோளிங்கர் மற்றும் துறையூர் சட்டமன்ற தொகுதிகளில் ராகுல் காந்தி பரப்புரையில் ஈடுபட்டு வாக்கு சேகரிக்க உள்ளார். ஈரான் மீதான அமெரிக்க மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்கள் காரணமாக மூடப்பட்ட ஹோர்மூஸ் நீரிணை முழுமையாக திறக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்காவும் ஈரானும் அறிவித்துள்ளன. கப்பல்கள் அதற்கென ஒதுக்கப்பட்டு பாதுகாப்பான பாதைகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஈரானை தாக்கியதிலிருந்து தெஹ்ரான் முக்கிய எண்ணெய் விநியோக பாதையான ஹோர்முஸ் நீரிணை மூடியிருந்தது. குறித்த பாதையினால் பயணிக்கும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தது. இந்த நிலையில் ஹோர்முஸ் நீரிணையை திறக்கும் முயற்சியில் அமெரிக்க ஜனாதிபதி ஈடுபட்டிருந்தார். இதற்கிடையில் இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே 10 நாட்கள் தற்காலிக போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்ததை தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணை திறந்துள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்ட பதிவொன்றில் பொதுமக்கள் கப்பல்கள் ஈரான் குறிப்பிட்ட வழித்தடத்தில் மட்டுமே செல்ல அனுமதிக்கப்படுகின்றன என்றும் ராணுவ கப்பல்கள் அவ்வழியாக செல்ல இன்னும் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் வரை ஈரான் துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகை தொடரும் என்றும் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டமை உலகிற்கு ஒரு சிறந்த மற்றும் அற்புதமான நாள் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார். இதனிடையே கப்பல்கள் அந்த நீரிணை வழியாக பயணிப்பது பாதுகாப்பானதா என்பதை ஆராய்ந்து வருவதாகவும் மிக குறைந்த அளவிலேயே கப்பல் பயணிப்பதாகவும் கடல்சார் குழுக்கள் தெரிவிக்கின்றன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிலக்கரி மோசடியினால் அரசிற்கு நட்டமில்லை. 915 கோடி ரூபாய் நிதியை தடுத்து வைத்துள்ளதாக கூறும் விமல். குமாரஜி குடியின் பதவி விலகல் தாமதமானது என்கிறார் நாமல். ஜனாதிபதியே முழு பொறுப்பும் என தெரிவிப்பு. மதுபானத்திற்காக தாயை கொலை செய்த மகன் மட்டக்களப்பில் சம்பவம். பெண்ணின் தலைமுடியை வெட்டி தாக்குதல், ராகமையில் 5 கைது. திமுகவிற்கு ஆதரவாக ராகுல் காந்தி பரப்புரை, தமிழகத்தில் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம். ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக திறந்த ஈரான், ராணுவ கப்பல்களுக்கு விதிக்கப்பட்ட தடை. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.